பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்பரசன். நான் முன்னாடி எடுத்துக்கூடிய தலைப்பு வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு. வேலுநாச்சியாரை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட வீரமங்கிய வேலுநாச்சியார் ஒரு பெண்ணாக இருந்து பல அரிய செயல்களை செய்தனர் என அவற்றின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்தியா சுதந்திரத்திற்கு பெரும் தலைவர்கள் மட்டும் காரணமில்லை, பல வீர மங்கைகளும் உள்ளன. அவற்றில் முக்கியமான குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், வெள்ளை கும்பினி அரசை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி என்று கூறப்படும் வேலுநாச்சியார் தன்னை ஒரு பெண்ணாக தைரியசாலியாகவும் துணியுடனும் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக உள்ளனர். வேலுநாச்சியாரை பற்றி விரிவாக காண்போம். சுதந்திர போராட்ட வீரர் என்ற யாருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள பெயரை நினைவுக்கு வரப்போவதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் யார் என்று கேட்டால் தனக்கும் அனைவருக்கும் சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் வேலுநாச்சியாரை பற்றி கூறுகிறேன். ராமநாதபுரத்தில் 1730 ஆண்டில் பிறந்த தந்தையின் பெயர் செல்லமுத்து தேவர், தாயின் பெயர் சந்தந்தி முத்தார். சிறிய வயதிலேயே கல்வியும் கலையும் சிறப்பாக விளக்கின்றனர். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற பல கலைகளையும் கற்றனர். தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளையும் கற்றனர். முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. முத்துவடுகநாதரின் தந்தை சிவகங்கை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. முத்துவடுகநாதரின் தந்தை சிவகங்கை ராஜாவானார் இருந்தார். முத்துவடுகநாதருக்கு பல கலைகளையும் கற்றனர். 1780 ஆண்டில் சிவகங்கை ராஜாவானார். வேலுநாச்சியாருக்கு ஒரு மகள் பிறந்தால். மகளின் பெயர் வெள்ளச்சி. முத்துவடுகநாதர் உடையப்ப தேவர் சிவகங்கை ஆட்சி செய்து கொண்டிருந்த அப்போது ஆட்காலுக்கு காப்பம் கெட்டாததால் ஆங்கிலேயர்கள் காலனியோடு படையோடு இணைந்து காளையார் கோவில் தங்கியிருந்த முத்துவடுகநாதர் உடையப்பா மீது போடு தொடுத்தனர். அந்த போரில் முத்துவடுகநாதரின் உயிர் பிரிந்தது. தன் கணவர் இறந்த செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் தனது மகளை அழைத்து கொண்டு தாண்டவாளத்தோடு மருது சகோதரர்கள் உதவியோடு திண்டுக்கல் அருகில் உள்ள வருப்பாச்சி பாளையத்தில் குடிபுகுந்தார். தன் கணவரையும் நாட்டு மக்களையும் கொன்றவர்களுக்கு நவம்பைக்கு தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். தன் நாட்டு மக்களையும் மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு தக்க சமயம் வேண்டும் என்று காத்திருந்தார். நன்றி.